Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா கேடி சீரியல் அப்டேட்ஸை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைஷு இருக்காங்களே. ஸோ அவங்க இந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக், அதுக்கப்புறம் வைஷு, அதுக்கப்புறம் கையில் ஒரு குழந்தை இருக்க மாதிரி பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதில் அவங்க வந்து ஹேஷ்டேக்னு போட்டு ஹியர் ஸ்மைல்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலிங்கான எமோஜியும் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ 2 பேருக்கும் அந்த மாதிரி ஒரு பிக் வச்சு பார்த்ததுல சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கீர்த்திகா அண்ணாமலை இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க இந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மண்டபத்தில் இருக்க லுக் மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்பயுமே கிராண்ட் லுக்கில் தான் இருப்பாங்க. ஸோ கிராண்ட் லுக்கில் இருக்க மாதிரி இந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பிக்சர்ஸில் டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ் கொடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க சோஷியல் மீடியா பேஜில். ஸோ அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க இந்த சாரீ பிக்சர்ஸை அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சாரியில் லுக் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா தான் இந்த பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பர்த்டே அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் கேங்காக இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் கார்த்திக், அதுக்கப்புறம் கேடிசியில் இருக்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கிற மாதிரி பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எல்லாருமே இருக்காங்க. ரேஷ்மாவுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் கார்த்திக் கூட எடுத்த மாதிரி அதில் வந்து தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை பர்த்டே ஸ்பெஷல் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்த்திக்கோட ஃபோட்டோ எடுத்த மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க எல்லாம் ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்க இந்த ரீல்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது பிக்சர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது கொடுக்குற மாதிரி சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அவங்க பர்த்டே அன்றைக்கி செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேடி சீரியலில் பவினாவுக்கு மேரேஜ் எபிசோட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ மண்டபத்தில் ஸோ அதுலேயே ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு போக போகுது. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அம்மா என்ன பண்ண போகிறாங்க, எப்படி கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதாவது கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.